வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாம இப்போ லண்டன்ல இருக்க ஸ்ரீ முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். லண்டன் மாநகரத்துல முதல்ல கற்களால் கட்டப்பட்ட முதல் கோயில் அப்படின்ற பெருமை இந்த ஸ்ரீ முருகன் டெம்பிளுக்கு தான் இருக்கு. வாங்க நம்ம இந்த முருகன் கோவிலுக்கு உள்ள போகலாம். வலது பக்கத்துல தன் அண்ணன் கணபதியும், இடது பக்கத்துல தன் தந்தை சிவபெருமானையும் கொண்டு நடுவில் நமது முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். நம்ம தமிழ்நாட்டு கோவில்களில் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகளான அபிஷேகம், அப்புறம் ராவுகால பூஜை, பிரதோஷ பூஜைகள் அப்படின்னு ஒரு பூஜை விடாம இங்கேயும் தவறாம நடக்குது. பெருமாளுக்கும் தனி சன்னதி உண்டு, ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதி உண்டு. இந்தியா தமிழ் மக்கள் நிறையா இருக்காங்க. அது ரொம்ப நிறைய லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இங்கே வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா மாலைகள் பூக்கள் வர்றதே ரொம்ப கஷ்டம். எப்படியாச்சும் சாமிக்கு போடணுன்ட்டு நிறையா பக்தர்கள் சாமிக்கு, பெருமாளுக்கு, எல்லா சாமிக்குமே பூ மாலைகள்லாம் கட்டி போட்டு அவங்களே கொண்டு வராங்க. காலையில் ஒரு 5:30க்கு 6 ஓப்பன் ஆகிடும். ஆகிட்டு இப்போ விஸ்வரூப பூஜை எல்லாம் முடியும். காலத்துக்கு இங்கே திருப்பாவை வாசலாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பூஜைகள் தான் நடக்கும். கடைசி நாள் சுவாமிக்கு அபிஷேக பூஜை நடக்கும். திருவன்பாவின்னு சிவனுக்கு உண்டான பூஜையும் நடக்குது. திருவன்பாவில் சிவனுக்கு நடராஜருக்கு பேடு பூஜை 10 நாள் நடக்கும். அந்த 10 நாளில் கடைசி நாள் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆருத்ரா தரிசனம் சிவனுக்கு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அபிஷேகம் பூஜையெல்லாம் சாமி ஊர்வலமாக வருவாங்க. அதோட மாறி இங்க அம்பாளுக்கும் தனி சன்னதி இருக்குங்க. சிவனுக்கே உரிய சிவராத்திரி, அம்பாளுக்கு உரிய நவராத்திரி, முருகனுக்குரிய தைப்பூசம், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி விழா, நம்ம நாட்டில் இருக்கிற பஞ்சாங்கம், அந்த பஞ்சாங்கத்தில் நாம் என்ன இந்த தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் அந்த லண்டன் முருகன் கோவில்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க.
அனுமதி ஹனுமானை தரிசித்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிறப்பிந்த ஆண்டிலே உலகத்திலே அமைதியும் சமாதானம் மக்களுடைய மனதிலே மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கும் இல்லையா, அது கூட இந்த கோயிலில் மிக சிறப்பாக பண்ணாங்க. உலகத்திலே புகழ்பெற்ற ஆலயங்கள், அதுவும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் ஒன்றான லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம் மிகவும் அருட்சக்தி வாய்ந்தது. 70களில் இந்த நாட்டிற்கு வந்த நமது பெரியோர்கள் பலரால் இந்த ஆலயம் தொடங்க பெற்று 1984ஆம் ஆண்டு கோயிலாக அமைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்று அதிலிருந்து எல்லா விதமான நமது சமய பூஜைகளும் வழிபாடுகளும் திருவிழாக்களும், குறிப்பாக லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலய தேர் திருவிழா உலக புகழ் பெற்றது. மேலை நாட்டிலே முதலாக முருகப்பெருமான் தேரேறி வலம் வந்த திருத்தலம் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி கிருத்திகையிலே கொடியேற்றத்தோடு இங்கே இருக்கின்ற தங்க கொடிமரத்திலே கொடியேற்றம் நடைபெற்று நகரத்தினுடைய சுற்று வட்டாரத்திலெல்லாம் தேர் வலம் வந்து பக்த பெருமக்கள் பார்த்து தரிசித்து பரவசப்படுவார்கள். இந்த ஆலயத்தை உலகத்தில் உள்ள அனைத்து சமய வழிபாட்டு தலங்களையும், குறிப்பாக கைலாசம், கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, பஞ்ச கேதார்நாத்துகள், காசி முதலிய வடதள திருத்தலங்களையும் உலக மக்கள் எல்லோரும் தரிசித்து அருள் பெறும்படியாக நமது யாத்ரா டைம் மிகச் சிறப்பான முறையிலே ஒளிபரப்பி அருள் பெற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவை இன்னும் மேன்மேலும் வளர்ந்து விரிந்து பெருமை பெற்று இதன் மூலமாக எல்லோரும் இறைவனுடைய பேரருளை பெற வேண்டும் என்றும் இந்த உலக வாழ் மக்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான நல்ல பலன்களும் 16 பேறுகளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தித்து ஆலயத்தின் அறங்காவலர்கள், சிவாச்சாரிய பெருமக்கள், ஆலய பக்த பெருமக்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இவர்களுடைய இங்கிலாந்து நாட்டு லண்டன் மாநகர திருத்தல விளக்க யாத்திரையிலே லலிதகுமாரி அவர்களும் ஹரிதா அவர்களும் இவர்களோடு கூட திருவாளர் பாஸ்கரன் அவர்களும் மாமல்லா ரெஸ்டாரண்ட் லண்டனில் நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய உரிமையாளரும் இங்கே வந்து இந்த ஒளிப்பதிவை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரலனை தெரிவித்து பெரும் புகழும் பொருளும் பெருமையும் பெற்று பெருமையடைய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வணக்கம், என் பேர் புதியதான். சமீபத்தில் இந்த 2 நூல்கள் வெளியானது. ஒன்று வெளியூர் முகாம் கவிதை தொகுதி, மற்றொன்று மிகிலி பிராட்டி நூல். இது எல்லாமே லண்டன் வாழ்க்கையையும் தமிழகத்தோடு அதை இணைத்து எப்படி நம்ம வாழ்வில் அமைந்திருக்கிறது என்பதை கவிநயத்தோடும் புதுமையோடும் புது புனலாக ஒரு புது கருத்துக்களை வைக்கிற எழுத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனைவி சர்தார் வேதத்தின் மூலமாக அவங்க உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாங்க. வேதாரண்யத்தில், திருச்சியிலேருந்து வேதாரண்யம், தண்டியில் நடந்தது மாதிரி சால்ட் மார்ச் ஆஃப் த சவுத் அதை நடத்தியது இவர்களுடைய கொள்ளு தாத்தா. அது அவங்க இப்போ குருகுலம் என்ற ஒன்று நடத்தி கொண்டிருக்காங்க. வேதாரண்யத்தில் பல ஆண்டுகளாக ஏதிலி பெண்களுக்கு அவர்கள் ஒரு அருமையான சேவை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை, பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் லார்ட் முருகா லண்டன் முருகான்னு ஒரு பாட்டு போனாங்க அந்த காலத்தில். அப்போ ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அப்போ ரொம்ப அந்த பாடல் பிரபலமான பாடல். அதுக்கு அதே மாதிரி இது லண்டனுக்குன்னே ஒரு பிரத்யேகமான பெயர் பெற்ற கோயில். அது இப்போ பெரிய கோயிலாக வளர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஈஸ்டாமில் இருக்க ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் வந்து நம்ம சுவாமியை பார்த்தோம்.
முருகனோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் வந்து சேரணுன்னு நான் வாழ்த்துறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி நியூ இயர். லண்டன் ஸ்ரீ முருகன் கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தினமும் அன்னதானம் கொடுக்குறாங்க. தினமும் அன்னதானம் செய்வது என்பது கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தாங்க அதை நடத்த முடியும். இந்த ஸ்ரீ முருகன் டெம்பிளில் தினமும் அன்னதானம் நடத்துகிறாங்க. அதுவும் குறைவில்லாத நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முருகனுக்கு அரோகரா.